முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 2000 அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளவு பேர் பயன்பெற இருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 37,79,000 பேருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் இன்றைக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மகளிர் உரிமை தொகை பெறக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த 2000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில மாதம் ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடிய மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் எங்களுக்கும் 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது 37,79,000 பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் 3,200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஒவ்வொருவருக்குமே இன்றைய தினம் 3,500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரக்கூடிய 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு இன்றைய தினம் தலா 4,000 ரூபாய் இன்று காலையில தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவரும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிய 1,31,00,000 பேருக்கும் கடந்த மாதம் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதுல பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களுக்கான 1000 ரூபாய் பிளஸ் கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இப்போது மாற்றுத்திறனாளிகள், முதியோர், விதவைகள், பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மீனவ குடும்பங்களுக்கு 1,62,900 பேருக்கு மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக 8,000 ரூபாய் வழங்கியிருக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என அதற்கு 8.53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்படியாகத்தான் கூடுதலாக ஒரு 40 லட்சம் பேர் பயனடையக்கூடிய வகையில கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வரவு வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.